மைக்கேல், அந்த கார் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாம போது பாரு. எந்த வண்டியா இருந்தாலும் லெஃப்ட் சைடுல ஓரமா நிப்பாட்டணும். ஆமா சுதாகர், இப்படி நடு ரோட்ல நின்னா அவசரமா காப்பாத்த போற உசுர் என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வண்டி ஓட்டுறானுங்க. வழி விடலனா 10,000 ரூபாய் ஃபைனு, இல்லனா 6 மாசம் ஜெயில் கன்ஃபார்ம். சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, 10,000 ரூபாயா? அப்போ அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே நாமளும் டிராஃபிக்கை தாண்டி சீக்கிரமா போயிடலாமா? அட கிறுக்கு பயல, ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி குறைஞ்சது 50 மீட்டர் இடைவெளி விடணும். தொத்திக்கிட்டே போனா அதுவும் ரொம்ப பெரிய குத்தரா சாமி. இனிமே ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே வண்டியை ஓரமா லெப்பாட்டி முழுசா வழி விட்டுறேன். எனக்கு எதுக்குடா வம்பு? தப்பு செஞ்சா ஃபைன் கட்டினா போதும். ஆனா உசுருக்கு ஆபத்து வந்தா ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட உடனே வண்டியை இடது பக்கம் ரோட்டாரமா நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸ் கடந்து போன பிறகுதான் ஓட்ட வேண்டும். கரெக்டா சொன்னீங்க ஆனந்த் சார். ஆம்புலன்ஸ் எப்போதும் நடு ரோடு அல்லது மீடியனை ஒட்டிய ரோட்ல ஃபாஸ்ட் லேனில தான் போகும். நீங்கள் சிக்னல் முன்னாடி இருந்தா தயங்காமல் சிக்னலை கடந்து பின்னர் இடது பக்கம் சாலை ஓரத்தில் உள்ள கடைசி ஸ்லோ லேனில் வண்டியை நிறுத்தி வழிவிட வேண்டும். சட்டம் 194E. இதன்படி ஆம்புலன்ஸ் போக வழிவிடாம முன்னால் நின்றிருந்து தடை செய்தால் 10,000 ஃபைன் அல்லது 6 மாதங்கள் சிறை. இனி வழிவிடுவீர்களா?